அம்மா 10 இட்லி போட்டால் உனக்கு தேவையான இட்லி எடுத்து சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போக வேண்டியது தானே? அது எதுக்குடா இவ்வளோ சோகமாக இருக்க? அப்படிதாக்கா நானும் நினச்சேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 இட்லி மட்டும் போதும்னு நினச்சி 2 மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? சாப்பாடு வீணாக்கலாம் எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால் என்ன பண்ண தெரியுமா? இது 8 இட்லியும் வீணாக்கக்கூடாதுன்னு எடுத்து சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டேன். உன் சோகத்துக்கு காரணம் இதுதானா? சரி, விட்றா பார்த்துக்கலாம். சரிடா, என்ன பண்ணுறது? நாளையிலேருந்து மறுபடியும் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. சரிடா, அப்படிதான் பண்ணு. பார்ப்போம், அந்த டயட்டை ஆரம்பித்து நீ எத்தனை நாளைக்கு நீ வந்து ஃபாலோ பண்ணுறன்றதை நாங்களும் பார்க்குறோம். சரியா? சரிடா மச்சான், நான் வீட்டுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் பொண்டாட்டி ஒவ்வொன்னு சொல்லிட்டு வந்து கொலைப்பா. நான் கிளம்புறேன். ஆமாண்டா, நானும் போகிறேன். டைம் ஆகுது. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவன் இன்னும் நல்லுன்னு கொலிப்பான். பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு.